அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 22 புதன்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி, சுக்லபக்ஷ, அதாவது வளர்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வளர்பிறை சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 6:24 மணிக்கு தொடங்கி நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 23 வியாழக்கிழமை அன்னைக்கு 3:38 மணி வரைக்கும் இந்த சஷ்டி திதி இருக்குங்க. அதனால இந்த புதன்கிழமை அன்னைக்கு முருக பகவான்கிட்ட இந்த சஷ்டி திதியில் உங்களோட வேண்டுதல்களை இரவுக்குள்ள நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரங்கள், நீங்கள் ஏற்றுற தீபம் எல்லாத்தையுமே இன்னைக்கு, அதாவது புதன்கிழமைக்கு இரவுக்குள்ள நீங்கள் முடிச்சிடணும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எப்பொழுதும் போல சஷ்டிக்கு நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றுறவங்க இருப்பாங்க. வெத்தலை தீபம் ஏற்றுறதுனா நீங்கள் கண்டிப்பாக 6 வெத்தலையில் நீங்கள் எப்பவும் போல் தீபம் ஏற்றலாம். அதே போல் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுறது முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்ததுங்க. இந்த சஷ்டி திதி புதன்கிழமையில் வர்றதுனால நம்ம இன்னைக்கு விஷ்ணு பகவானை வழிபடுறதும் மிக மிக சிறப்பு இந்த நாளில். ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு மிக உகந்த நாள். அதனால இன்னைக்கு முருகப்பெருமானோட வழிபாடு கூடவும் இந்த விஷ்ணு பகவானோட வழிபாடும் நம்ம செய்கிறது வாழ்க்கையில் நமக்கு ஒரு செழிப்பான வளமான வாழ்க்கையை தரும். மென்மேலும் பொன் பொருள் சேர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குங்க. அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாமல் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் 6 நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சஷ்டி திதி உள்ள இந்த நேரத்தில். அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டி திதியை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாழ்க்கை அந்த திதி வளர்றது போலவே நல்ல ஒரு வளமான வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும். நான் ஆலயத்துக்கு போய் போடலாமான்னா கண்டிப்பாக ஆலயத்துக்கு போயும் அந்த 6 தீபங்களை நீங்கள் ஏற்றலாங்க. 6 தீபம் தான் ஏற்றணுமா, இல்லை ஒரு தீபம் ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். வீட்டில் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஒரு தீபத்தை கூட ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரே ஒரு நெய் விளக்கு, எப்படியாவது ஒரு நெய் விளக்காவது நீங்கள் போட்டுருங்க. அந்த நெய் விளக்கு போட்டுட்டு கூடவே அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஏலக்காவையும், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிங்கன்னா போதும். இது ரெண்டுமே நெய்யாக இருக்கட்டும், பச்சை கற்பூரமாக இருக்கட்டும், ஏலக்காவாக இருக்கட்டும், எல்லாமே விஷ்ணு பகவானுக்கு மிக மிக உகந்த ஒரு பொருள், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள். அதனால இந்த புதன்கிழமையில இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்யறதுனால நம்ம வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு முறைக்கு கண்டிப்பாக வரும். அதே நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இந்த விளக்கை நீங்கள் போடும்பொழுது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காவையும் வச்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு உங்களோட வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அது இந்த சஷ்டி வளர்பிறை சஷ்டியில் செய்யுங்க. ஆலயத்துக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் பெருமாள் கோயிலையாக சரி, முருகன் கோயிலையாக இருந்தாலும் சரி, இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நெய் தீபம் தான் போடணுமா, இல்லை நான் நல்லெண்ணெய் தீபம் தான் போடுவேன், எனக்கு நல்லெண்ணெய் தீபம் தான் போடலாம், நெய் வாங்கலாம், அது நெய்யெல்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக பரவாயில்லைங்க. அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட போடலாம். அதுலேயும் கூட இந்த பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், அதாவது தெறிப்பெல்லாம் இல்லாமல் நல்ல புது ஏலக்காவாக வாங்கிக்கிங்க. அந்த ஏலக்காவை ஒன்று அதில் போட்டு நீங்கள் உங்களோட தீபத்தை ஏற்றி உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஏலக்காவுக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கும் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த முக்கியமான சஷ்டி திதி நாளில் அதுவும் முக்கியமாக யமகண்டம் ராகு காலம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் இந்த தீபத்தை போடணுங்க. ஏப்ரல் 22 புதன்கிழமை அன்னைக்கு யமகண்டம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் 7 to 9 யமகண்டம் போயிடும். ராகு காலம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 to 1:30 ராகு காலம் இருக்குது. இந்த 2 நேரத்தையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. உங்கள் வழிபாட்டு முறையை செய்கிறதுக்கு இந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்துலையாவது உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்தில் உங்களோட வழிபாட்டை செய்யலாங்க. வீட்டில் என்ன பரவாயில்ல, கோயில்னா உங்களுக்கு 12 மணிக்கு மேலே நட சாத்திடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஈவினிங் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஈவினிங் போனீங்கன்னாக்கா போயிட்டு உங்களோட இந்த விளக்கை போட்டுட்டு உங்களோட வழிபாட்டை வச்சுட்டு வாங்க. இன்னும் நிறைய தீபங்கள், முருகப்பெருமானுக்கு நிறைய தீப வழிபாடு நிறைய இருக்குங்க. ஒன்றுக்கும் ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நிறைய அது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.
நிறைய ஆன்மீக தகவல்கள் வந்து உங்களுக்கு நான் போடுறது உடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட ஆன்மீக தகவல்களை என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கலாங்க. கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கு இந்த முக்கியமான வளர்பிறை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வந்து மனம் உருகி வேண்டிய உங்களோட வேண்டுதல்களை இந்த ஒரு முக்கியமான ஒரு தீபத்தை ஏற்றுங்க. முக்கியமான இந்த தீபம் நீங்கள் 6 தீபம் ஏற்றலாம், இல்லை 1 தான் ஏற்றலான்னா 1 கூட நீங்கள் ஏற்றலாங்க. ஒரு தாம்பாள தட்டில் 6 தீபம் ஏற்றி 6லேயும் கூட நீங்கள் பச்சை கற்பூரம் வச்சு ஏலக்காய் போட்டு நீங்கள் ஏற்றலாம். இல்லை 1 தான் என்னால் ஏற்ற முடியும்னா 1 கூட நீங்கள் ஏற்றி பூஜை அறையில் தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். இந்த சஷ்டி திதி இருக்கிற நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் இந்த சஷ்டி வளர்பிறை சஷ்டியில் ஏற்றிட்டு வாங்க. இல்லை ஆலயத்துக்கு போனாலும் 6 தீபம் ஏற்றுறதுனால ஏற்றலாம், இல்லை 1 தீபம் கூட நீங்கள் போட்டு உங்களோட வேண்டுதலை இந்த முருகப்பெருமான்கிட்ட இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டின அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும். அதே போல் நம்பிக்கையே நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அது முருகப்பெருமானை நம்புறவங்க யாரையுமே அவர் வந்து கைவிட்டதில்லை. அன்னைக்கு கூடவே விஷ்ணு பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா புதன்கிழமையாக இருக்கிறதுனால அதனால் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் அன்னைக்கு வச்சு உங்களோட வழிபாட்டு முறையை இந்த சஷ்டி திதியில் நீங்கள் வச்சுட்டு வாங்க. முருகப்பெருமானோட அருளால் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து வறுமைகள் எல்லாம் நீங்கி நல்ல வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்றி.